எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்தியாவின் மழைப்பொழிவின் மர்மம். பாலைவனத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மூலையில் நடக்கிற விஷயம் இன்னொரு மூலையில் இருக்கிற இயற்கையை மாற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆப்பிரிக்காவோட சகாரா பாலைவனத்தில் இருந்து வர பொழுது தான் அமேசான் காடுகளுக்கு உரமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட மலைக்கும் அரபு நாடுகளுக்கும் இந்த திபெத்திய பீடபூமிக்கும் உள்ள ரகசிய தொடர்பு என்ன? இந்தியாவோட மழை எங்கிருந்து வருது? ஏன் வருஷம் மழை கொட்டுது? ஏன் ஒரு வருஷம் நல்ல மழை பெய்யுது, ஒரு வருஷம் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுது? இதை பற்றி அன்ஃபில்டரான காரணங்களை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட 80% மழைக்கு தென்மேற்கு பருவக்காற்று தான் காரணம். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்திய பெருங்கடலோட தென்பகுதியில் இருந்து கிளம்பி வர ஈரக்காற்று நிலநடுக்கோட்டை தாண்டி இந்தியாவுக்குள்ளே வருது. ஆனால் இந்த காற்றை இந்தியாவுக்குள்ளே இழுக்கிறது யார் தெரியுமா? நம்ம தார் பாலைவனமும் திபெத்திய பீடபூமியும் தான். நீங்கள் கேட்டது போல் தார் பாலைவனங்கள் மழைக்கு நமக்கு எதிரி இல்லை, உதவி செய்யுது. கோடை காலத்தில் அரபு நாடுகளும் நம்ம ஊர் ராஜஸ்தானும் பயங்கர சூடாகும் போது அங்கே இருக்கிற சூடான காற்று மேலே இரும்பி ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது, லோ ப்ரெஷர். என்ற வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு கடலில் இருக்கிற குளிர்ந்த காற்று வேகமாக வந்து அந்த இடத்த நிரப்பும். அதனால் இந்தியாவில் பருவமழை இந்தியாவுக்குள்ளே நுழையுது. அரபு நாடுகளில் இருந்து வர இந்த சில தாதுக்கள் மேகங்கள் வழியாக மழையாக சேர்ந்து வந்து இங்கே வரதா சொல்கிறாங்க. இதனால் அப்படி பெய்கிற மழையில் இங்கே இருக்கிற தாவரங்களுக்கு உரமாக கிடச்சிருச்சு. சரி, காற்று வந்துருச்சு, மழை எப்படி வருது? இங்கே தான் இமயமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஹீரோவாக தெரிகிறாங்க. இமயமலை ஒரு பெரிய சோர் மாதிரி தடுத்து நிறுத்தி அதனால் இந்தியா முழுக்க மழை செழிப்பாக இருக்குது. ஒரு வேளை இமயமலை மட்டும் இல்லைன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வர காற்றுகள் இந்தியாவை குளிர் பிரதேசமாக குளிர் பாலைவனமாக ஆக்கிரும். இந்த மழையை நம்பி தான் இந்தியாவில் விவசாயம் நடக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா 3 பருவங்களாக நடக்கும். ஜூன் முதல் அக்டோபர் வரைக்கும். இதில் நெல், சோளம், பருத்தி இந்த மாதிரி பயிரிடுவாங்க. அடுத்த சீசன் பார்த்திங்கன்னா நவம்பர் முதல் ஏப்ரல் வரைக்கும். இங்கே கோதுமை, கடுகு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்து 3வது சீசன் பார்த்திங்கன்னா மார்ச் டு ஜூன் வரைக்கும். இந்த சீசன்லாம் தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறையா கிடைக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இந்தியா முழுக்க தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவை கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வடகிழக்கு பருவமழை மழை கொடுக்கும். ஏன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து நமக்கு அந்தளவுக்கு மழை கிடைக்காம போயிடும். அக்டோபரில் வர வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கிடைக்குது. இயற்கை எவ்வளோ ஆச்சரியமானதுன்னு பார்த்தீங்களா? எங்கோ இருக்கிற பாலைவனம் சூடாகிறதுனால இங்கே இருக்கிற விவசாயிக்கு மழை கிடைக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.